Hi guys, welcome to Learn to Cook. இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேபி கார்னை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து கஸ்தூரி மெத்தி இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணுறப்போ மசாலா கார்னில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லாவே காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். எப்போவுமே ஃப்ரை பண்ணுறப்போ ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒட்டாமல் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க பபிள் எல்லாமே அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே யம்மி அண்ட் கிறிஸ்பியான பேபி கார்ன் ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் மைனஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லேர்ன் டு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.